அன்பான சாய் பக்தரே, இந்த பதிவை நீ இப்போ பார்க்குறன்னா உன் மனசில் ஒரு சுமை இருக்குது. யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வலி. வெளியில் சிரிப்பு, உள்ள போராட்டம். இன்னும் எவ்வளவு நாள்? என் கஷ்டம் எப்போது முடியும்? நான் உடைந்து போயிடுவேனோ? இந்த கேள்விகள் உன்னை தினமும் துரத்தி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு உனக்கு ஒரு அருள் செய்தி வந்திருக்குது. சாய்பாபா உன்னிடம் சொல்கிறார், மனம் உடையாதே, உன் போராட்டத்திற்கான முடிவு நெருங்குகிறது. நீ இப்போது மிகவும் சோர்வாக இருந்தாலும் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை அருகில் இருக்கலாம். இந்த நிமிடம் அமைதியாக கேள். இந்த வார்த்தைகள் உனக்காகத்தான். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, நீ கேட்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம்? வாழ்க்கையில் கஷ்டம் வருவது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. ஒரு பெரிய கட்டிடம் கட்டுவதற்கு முன் அதற்கான அடித்தளம் ஆழமாக தோண்டப்படும். அந்த தோண்டுதல் இல்லையெனில் அது உயரமாக நிற்க முடியாது. அதேபோல் நீ இன்று அனுபவிக்கும் சோதனைகள் உன்னை கீழே தள்ளுவதற்காக அல்ல, உன்னை உயரமாக நிறுத்துவதற்காக. சாய்பாபா இன்று உனக்காக அருள் சொல்லுகிறார். நான் தேர்ந்தெடுத்தவனை நான் வடிவமைப்பேன். நீ சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை, அதனால்தான் உன் பயணம் சாதாரணமாக இல்லை. போராட்டம் வந்தால் பயப்படாதே, அது உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. நினைவில் வைத்துக்கொள், சோதனை இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை. உன் போராட்டம் உன் எதிர்கால வெற்றிக்கான விதை. அன்பான சாய் பக்தரே, மனமுடையும் நேரம் சத்தமாக வராது, அது அமைதியாக வரும். யாரும் அறியாமல் நீ சிரிக்கிறாய், ஆனால் உள்ளே தினமும் உடைந்து கொண்டிருக்கிறாய். நான் இப்படி எவ்வளவு நாள் தாங்குவேன் என்று உன் மனம் உன்னிடமே கேட்கிறது. சில நேரங்களில் கண்ணீர் கூட வராது. அளவுக்கு மீறி வழி வந்தால் மனசும் மௌனமாகிவிடும். இந்த மௌன தருணத்தில்தான் நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. நினைவில் வைத்துக்கொள், இரவு மிகவும் இருண்ட நேரம். விடியல் வருவதற்கு முன்தான். அதுபோல நீ மிகவும் சோர்ந்து போன நேரம்தான் உன் வெற்றி அருகில் இருப்பதற்கான அறிகுறி. சாய்பாபா இன்று உனக்கான வாக்கு கூறுகிறார். நீ பலவீனமானவன் அல்ல, நான் உன்னுள் இருக்கிறேன். நீ இன்னும் நிற்கிறாய் என்றால் அது உன் சக்தியால் மட்டுமல்ல, உன்னை தாங்கி நிறுத்தும் அருளாலும் கூட. மனம் உடையாதே. அன்பான சாய் பக்தரே, காத்திருப்பது எளிதல்ல, ஆனால் காத்திருப்பதில்தான் ஆழமான அர்த்தம் உள்ளது. நாம் விரும்பிய விஷயம் உடனே கிடைக்கவில்லை என்றால் அது மறுக்கப்பட்டது என்றது அர்த்தமில்லை. அது சரியான நேரத்திற்காக பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கான அறிகுறி. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட பிறகு அது உடனே வெளியில் தெரியாது. அது அமைதியாக, கண்களுக்கு தெரியாமல் உள்ளே வேரூன்றி வளர்கிறது. அதேபோல் இன்று உன் வாழ்க்கையிலும் அமைதியான வளர்ச்சி நடக்கிறது. வெளியில் மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். சாய்பாபா என்று சொல்லுகிறார், காத்திரு, நான் தருவது நிலையானது. அவசரம் செய்தால் தவறு நடக்கும், ஆனால் நம்பிக்கையுடன் காத்திருந்தால் அதிசயம் நடக்கும். காத்திருப்பது பலவீனமல்ல, அது முழு நம்பிக்கையின் அடையாளம். மனம் உடையாதே, உன் போராட்டம் வீணல்ல, உன் நேரம் தயாராகி கொண்டிருக்கிறது. அன்பான சாய் பக்தரே, ஒவ்வொரு சோதனைக்கும் பின்னால் ஒரு பரிசு மறைந்திருக்கிறது. நீ இன்று அனுபவிக்கும் வழி வெறும் துன்பம் அல்ல, அது உன் எதிர்கால மகிழ்ச்சிக்கான தயாரிப்பு. ஒரு மாணவன் தேர்வு எழுதாமல் பட்டம் பெற முடியாது, அதேபோல் சோதனை இல்லாமல் உயர்வு கிடைக்காது. நீ இப்போது சந்திக்கும் பிரச்சனை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உயர்த்த வந்துள்ளது. சாய்பாபா அருள்வாக்கு உனக்காக கூறுகிறார். நான் தரும் தாமதம் கூட உன் நன்மைக்காக தான். நீ இழந்தது உனக்கு பெருத்தமில்லாதது. நீ காத்திருப்பது உனக்காகவே பாதுகாக்கப்படுகிறது. ஒரு கதவு மூடப்பட்டால் அது முடிவு என்று நினைக்காதே. அந்த கதவுக்கு பின்னால் நான் உனக்காக இன்னொரு சிறந்த வாயிலை திறக்கிறேன். உன் கண்ணீர் வீணாக சிந்தப்படவில்லை, உன் போராட்டம் பயனில்லாததும் அல்ல. சோதனைக்கு பின் பரிசு உறுதி. மனம் உடையாதே, உன் போராட்டத்திற்கான முடிவு தொடங்குகிறது. அன்பான சாய் பக்தரே, நீ காத்திருந்த அந்த நாள் தூரத்தில் இல்லை, உன் நேரம் நெருங்குகிறது. நீ பலமுறை நினைத்திருக்கலாம், என்னால் முடியாது போல, என் வாழ்க்கை இவ்வளவுதானோ? ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன், இது உன் கதையின் கடைசி பக்கம் அல்ல, இது திருப்புமுனைக்கு முன் வரும் அமைதியான அத்தியாயம். ஒரு அம்பு தூரம் செல்ல வேண்டுமெனில் அதை முதலில் பின்னால் இழுக்க வேண்டும். அதேபோல் உன் வாழ்க்கை இப்போது பின்னால் இழுக்கப்படுவது போல தோன்றலாம், ஆனால் அது முன்னே பாய்வதற்கான தயார் நிலை. இன்று உனக்காக சாய்பாபா அருள் சொல்கிறார். சரியான நேரத்தில் நான் தருவது யாராலும் தடுக்க முடியாது. நீ இப்போது கீழே இருப்பது மேலே எழுவதற்கான அடித்தளம். நீ இப்போது அமைதியாக இருப்பது வெற்றியின் முன்வரும் அமைதி. தாமதம் இருக்கலாம், ஆனால் தவறு இருக்காது. காத்திரு, நம்பு, விடாதே. மனம் உடையாதே, உன் போராட்டத்தின் முடிவு நெருங்குகிறது. உன் நேரம் வந்துவிட்டது. அன்பான சாய் பக்தரே, நீ எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயற்சிக்கிறாய், அதனால்தான் மனம் சோர்ந்து போகிறது.
சில போராட்டங்களை வெல்ல அதை பிடித்து நிற்பது போதாது, அதை விடுவதுதான் வெற்றி. முழு சரணகதி என்பது கைவிடுவதல்ல, அது நம்பிக்கையுடன் ஒப்படைப்பது. என்னால் முடியவில்லை, நீ வழிகாட்டு என்று மனதில் சொல். சாய்பாபா இன்று உனக்கு அருள் சொல்கிறார். என்னை முழுமையாக நம்பினால் உன் பாரத்தை நான் சுமப்பேன். உன் பயம், உன் சந்தேகம், உன் கவலை அனைத்தும் என் காலடியில் வை. நீ கட்டுப்படுத்த முடியாதவை பிடித்து கொண்டு வருந்தாதே, அதை எனக்கு ஒப்படை. இந்த நொடியில் இருந்து உன் மனம் இலகுவாகும், உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். மனம் உடையாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் போராட்டத்திற்கான முடிவு நெருங்குகிறது. அன்பான சாய் பக்தரே, இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இரு. உன் கண்களை மெதுவாக மூடு. உன் மனதில் இருக்கும் எல்லா சுமைகளையும் என் பாதத்தில் வைத்துவிடு. சாய்பாபா அருள் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கட்டும். உன் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும். உன் மனதில் தைரியம் பெருகட்டும். உன் முயற்சிகளில் வெற்றி மலரட்டும். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பட்டும். 3 முறை மனதில் சொல்லு. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். மனம் உடையாதே, உன் போராட்டத்திற்கான முடிவு நெருங்குகிறது. ஓம் சாய்ராம்.